எல்லாம் ஆணை அம்பலத்தை எல்லாம் வல்லான் தலையிலே இன்று வருமோ நாளைக்கு வருமோ அல்லது மற்றொன்று வருமோ அறியேன் கோவே தொன்று மலபொம்மாயேற்று வெளிக்குள் வெளிகடந்து சும்மா இருக்கும் சுகம் அருள் பழுத்த செழுங்கனியே அகம்பழுத்த சிவஞான அமுதே முத்தி பொருள் பழுத்த அற்பாவை எமக்களித்த தெய்வமனப்பூவே என்றும் அருள் பழுத்த அடியேன்கள் மனைகளை அகற்ற வரும் மணியே மெய்மை திரள் பழுத்த வடலூர்வாள் இன்னர்களை சிந்திப்பேன் திருவிளங்கு சிவயோக சித்தியலாம் விளங்கு சிவஞான நிலை விளங்கு சிவானுவம் விளங்கு தெருவிளங்கு திருப்பிள்ளை சிற்றம்பலத்தை திருக்கூத்து விளங்கு ஒளி சிறந்து திருவிளக்கு உருவிளங்க உயிர் விளங்கு உணர்ச்சி அது விளங்க உலகமெல்லாம் விளங்கு அருள் பெருந்தாயாம் மறுவிளங்கு குழம்பள்ளி மகிழ்ந்தொருபால் விளங்கு வயங்குமணி பொது விளங்க வளர்ந்து சிவக்கொழுந்து திருநிலத்தில் நல்லோடும் அன்போடும் சிறப்போடு செலுத்துவோங்க உருநிலத்தை இவன் மகளோடு வாழ்வுற உவந்து நல்வு செய்வாய் இருநிலத்தை வரும்புற திருவருள் இயல்வடிபடும் அன்றில் குறுநிலத்தை சற்குவேனும் இறைவனும் குறைகளை பரம்புவோம் அற்பெருஞ்சோதி அற்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அற்பெருஞ்சோதி எல்லாம் ஒரு தடவை சொல்லுங்க அப்போ அற்பெருஞ்சோதி அற்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அற்பெருஞ்சோதி 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 தனிப்பெருங்கருணை அற்பெருஞ்சோதி 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 தனிப்பெருங்கருணை அற்பெருஞ்சோதி எல்லா உயிர்களையும் பெற்று வாழ்க கொல்லா விரதம் குவலயம் எல்லாம் ஓங்குவார் உயிர்களையும் இன்புற்று வாழ்க கொல்லா விரதம் குவலயம் எல்லாம் ஓங்குவார் அற்பெருஞ்சோதி அற்பெருஞ்சோதி தனிப்பெருஞ்சோதி சரி அம்மா வாங்க இப்படி வந்து கொஞ்சம் லோங் ஃபுட்டில் வச்சு ஓதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி 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 தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி எல்லாம் செயல்கூடும் என்ன ஆணை அம்பலத்தை எல்லாம் வல்லான் தனை ஏத்து இன்று வருமோ நாளைக்கே வருமோ அல்லது மற்றென்று வருமோ அறியேன் என் கோவே தொன்றுமலபம்மாயேற்று வழிக்குள் வழிகடந்து சும்மா இருக்கும் சுகம் அருள் பழுத்த செழுங்கனியே அகம்பழுத்த சிவஞான அமுதே முத்திப்பொருள் பழுத்த அற்பாவை எமக்கு அளித்த தெய்வம் மணப்பூவே என்றும் அருள் பழுத்த அடியேன்கள் மன இருளை அகற்ற வரும் மணியே மெய்மெய் திரள் பழுத்த வடலூர் வாழ் இராமலிங்க நின்னருளை சிந்திப்பேனே திருவிளங்க சிவயோக சித்தியலாம் விளங்க சிவஞான நிலை விளங்க சிவானுவம் விளங்க தெருவிளங்கு திருத்தில்லை சிற்றம்பலத்தை திருக்கூத்து விளங்க ஒளி சிறந்த திருவிளக்கு ஒரு விளங்க உயிர் விளங்க உணர்ச்சி அது விளங்க உலகமெல்லாம் விளங்க அருளுதோ பெருந்தாயாம் மறுவிளங்கு உழல்வல்லி மகிழ்ந்தொரு பால் விளங்க வயங்கு மணிப்பொது விளங்க வளர்ந்த சிவக்கொழுந்தே திருநிலைத்து நல்லருளோடும் அன்போடும் சிறப்போடும் செழித்துவோங்க ஒரு நிலைத்தீவன் மகிழ்வோடு வாழ்வுற உவந்து நின் அருள் செய்வாய் இருநிலைத்தவரின் புற திருவள் இயல்வடிபடும் மன்றில் குரு நிலைத்த சற்குருவனும் இறைவனின் குறைகளல் பதம் போற்றி எல்லா ஆத்மாக்களின் திருப்பாதங்களையும் வள்ளலாறு திருப்பாதங்களாக கருதி வணங்கி மகிழ்கிறேன். தற்போதைய நிலையில் வள்ளல் பெருமான் வள்ளல் பெருமானை பற்றிய ஒரு அறிமுகத்தை நாங்கள் ஏன் செய்ய வேண்டியிருக்கு என்று சொன்னால், இங்கே எத்தனையோ மகான்கள் அறிஞர் முனிவர்கள் வந்து எங்கள் வழியை காட்டியிருந்தாலும் உலகத்தின் அமைதியோ எங்களோட நாட்டு அமைதியோ எங்களோட வீட்டுக்கு அமைதியோ இல்லாத ஒரு பொதுவான ஒரு உடன்பாடு இல்லாமல் இயற்கையை அண்டி இல்லாமல் மத ரீதியான சில செயற்பாடுகளால் நாங்கள் பிரிவுற்று இந்த அளவுக்கு ஒரு நிலைமையில் நாங்கள் பிரிவுற்று உலகத்திலேயோ நாட்டிலேயோ வீட்டிலேயோ ஒரு அமைதி இல்லாத ஒரு ஜீவகாருண்யமற்ற நிலையில் எங்களோட வழிபாடு முறையில் இருந்த காரணத்தினால்தான் இந்த துன்பங்களை அனுபவிக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. இனிமேலும் மதங்கடந்த ஒரு நிலையை இயற்கையை அண்டிய இயற்கை வழிமுறையில் இயற்கையாக எங்களுக்கு எப்படி பஞ்சபூதங்களும் எல்லாரும் பொதுவாக இருக்கிறதோ அதே மாதிரி எங்களுக்கு இயற்கையான ஒரு இயற்கை அரவணைத்து போகக்கூடிய ஒரு வழிமுறையில் எங்களுக்கு எல்லா வளங்களும் கிடைக்கப்பெறும் என்பதை
திரு வள்ளல் பெருமானார் எங்களுக்கு வழியை காட்டி பாடிய பயிரை எல்லாம் கண்டு பாடிய ஒரு வள்ளல், பயிரை கண்டு வாடிய ஒரு வள்ளல். எங்களோட ஆத்மாக்கள் படும் துன்பங்களை கண்டு எவ்வளோ வாடியிருப்பார் என்றதுக்கு அவர் முதல் படியாக இதை உணர்ந்த காரணத்தினால் அவர் வடலூரில் தர்மசாலை என்ற ஒரு இப்போ நாங்கள் இதில் நிவாரணத்தை வழங்குகிறோம். அங்கே இப்படி நிவாரணம் வழங்க இல்லை, சாப்பாடு சமைச்சு ஆட்களுக்கு பசியை தவிர்க்கிற முதல் பணியைத்தான் ஆரம்பித்தார் 1967. அதில் ஆரம்பித்து அதில் அவங்க பசி தீர்ந்த மக்கள் தாங்கள் அடுத்த கட்டமாகத்தான் தாங்கள் ஏன் இந்த அளவுக்கு ஒரு கஷ்டமான நிலையை ஏற்பட்டிருக்கின்றத மெல்ல மெல்ல ஞானோட அவர் வழிமுறையில் எடுத்து காட்டி நாங்கள் ஒரு இயற்கையாண்டி வாழக்குள்ளே எங்களை எல்லாம் இயற்கை கவனிக்கும் என்று சொல்லி மதம் கடந்த வழிமுறையை காட்டி அதை வழி நடத்தி கொண்டு இன்றைக்கு உலகமெல்லாம் வளர்ந்து கொண்டு போகுது. இதில் உச்சத்தில் எங்களோட நாட்டுக்கோ உலகத்துக்கோ கோடிக்கான அண்டங்களுக்கோ ஒரு நல்ல ஒரு எதிர்காலம் கிடைக்கும்ன்றதை முன்கூட்டி அவர் ஞானத்தில் உணர்ந்தபடியால் எங்களுக்கு அது இப்போ வளர்ந்து கொண்டு வருகிறது. அந்த வழியில் எங்களோட நாட்டில் இந்த மாதிரி ஒரு தர்மசாலை அமைச்சு இந்த நிவாரணங்களை சாப்பாட்டை போடாமல் கஷ்டப்பட்ட இடங்களுக்கு அவர் அருள் பெற்ற பிரான்சில் இருக்க அவர் அறநிலை மன்றத்தால் அனுப்பப்பட்ட நிவாரணத்தை உங்களுக்கு தாராங்கள். நீங்களும் அதை பெற்றுக்கொள்வதோடு இனிமேலும் வள்ளலார் காட்டிய வழியில் உரிய புக்குகளுங்கிட்ட இருக்கி நீங்கள் வாங்கி அதுகளை அறிஞ்சு கொள்ளலாம். மேலும் தங்களைப் போல மற்ற உயிரினங்களையும் நீங்கள் அனுசரித்து போகக்குள்ள உங்களுக்கு அது மேலும் மேலும் அது விரிவடைஞ்சி அது உங்களுக்கு ஒரு பிரகாசத்தை ஏற்படுத்தி மேலும் மேலும் உங்களோட அமைதிக்கோ இல்லை அந்த உலக அமைதிக்கோ நாட்டு அமைதிக்கோ வழிவகுக்கும் என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். வள்ளலாரை பொறுத்த வரைக்கும் அவர் இப்போ இயற்கை காலத்துக்கு காலம் தான் அருளால் உருவாக்குறதுக்கு காரணம் என்னன்னு சொன்னால் எது மறக்கப்படுதோ அதை நிவர்த்தி செய்கிறதா தான் அருளால் உருவாக்குறாங்க. அந்த வகையில் 1823ஆம் ஆண்டு 10ஆம் மாதம் 5ஆம் தேதி அவதரித்தவர் தான் இந்த வள்ளலார். அவர் அதிலிருந்து இளமையிலிருந்தே தான் கடவுள் நாட்டத்தோடு வளர்ந்து வந்தவரே தவிர அவர் உலகியலில் நாட்டம் இல்லாமல் இருந்து அவர் தான் உயர்கல்வியோ இந்த ஆரம்ப கல்வியோ கற்றுக்கொள்ள இல்லை. அவர் கடவுளால் உணர்த்தினத்தை எங்களுக்கு அருட்பாக்களாக வெளியிட்டு பிறப்பி இந்த திருவருட்பாண்டு இதில் அவர் இடத்துல இந்த ஆக்களுக்கு எல்லாம் வெளியிட்டிருக்கார். அதில் உள்ள சில வழிமுறையில் சின்ன சின்ன இதில் பிரித்து அவங்களுக்கு எளிமையாக விளங்குறதுக்கான புக்குகள் இங்கே கொண்டிருக்கோம். இதை வாங்கி கற்றுக்கொள்ளுங்க. ஆனால் அவர் வள்ளலார் 1967 தான் அங்கே தர்மசாலை அமைச்சவர். அதுக்கப்புறம் 74 சத்திய ஞான சபை அமைச்சவர். தான் ஒரு 74 டிசம்பர் 30 ஒரு ரூமுக்குள்ளே தான் மறைஞ்சவர். மனிதன் பிறக்கிறதெல்லாம் தான் தெய்வ நிலை அடையணுமென்ற உன்னதமான ஒரு பணியை அவர் காட்டி அதை உன்னதமான நிலையை அடைஞ்சு காட்டினவர். நாங்களும் இதை பின்பற்றி கொண்டு போகிறதால நாங்களும் ஒளிதயங்களை பெற்று அவர் நிலையை அடையலாம் என்பதை அவர் வழிகாட்டியிருக்கார். நாங்கள் இதை ஆரம்பத்தில் முதல் அவர் இப்படி ஒரு மகான் இருக்காண்டதை நீங்கள் அறிஞ்சு கொண்டு அதுக்குரிய புக்களை வாங்கி இல்லாட்டி ஃபோனில் அதை பார்த்து நீங்கள் அதை அவர் அறிஞ்சு அதை பின்பற்றலாமே தவிர உடனடியாக இதை நீங்கள் உடனே கற்றுக்கொள்ளலாம். எதுக்கும் ஒரு பொறுமையும் நிதானமும் அமைதியும் தேவை. அதை கைக்கொண்டு நீங்கள் வர வழியில் சாதி மதத்து கடந்த ஒரு வழியில் நீங்கள் பின்பற்றுறதால உங்களுக்கு அதுக்குரிய பிரகாசம் கிடைக்க பெற்று எங்கள் நாட்டுக்கும் உலகத்துக்கும் இது அமைய வேண்டி அவர் அருளால் இது எல்லா இடத்தையும் பிரகாசிக்க வேண்டும் என்று கேட்டு
இது நிறைவு செய்து கொள்கிறேன். அவர் இதுக்கு பொதுவாக இதுக்கு ஒரு மகாமந்திரம் ஒன்று சொல்லியிருந்தார். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி என்ற மகாமந்திரத்தை எல்லாருக்குமா படிச்சிருக்கேன். அதை நாங்கள் சொல்ல சொல்ல எங்களுக்கு அது பிரகாசத்தை ஏற்படுத்தும். ஏன்னு சொன்னால் மற்ற இதில் போல் தீட்சையில் எங்களுக்கு காதுக்குள்ளே சொல்ல வேண்டியதுகள் இல்லை. அதை நாங்கள் அதை நாங்கள் எங்களுக்குள்ளேயே நாங்கள் சொல்லி வரக்குள்ளே எங்களுக்குள்ளேயே அந்த மகாமந்திரம் பிரகாசம் அடையும். எங்களுக்கு அதுக்குரிய வழிகள் ஓதாமல் உணர்த்தப்படும் என்பதை கூறிக்கொண்டு இதை முடித்து கொள்கிறேன். தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. எல்லாரும் ஒரு தடவை நான் சொல்கிற மகாமந்திரத்தை சொல்லுங்க, ஒரே அடி ஒரு தடவை சொன்னாலும். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி 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 தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி 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 தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. அமரர் ராஜேந்திரம் வேலுப்பிள்ளை அவர்களின் ஞாபகார்த்தமாக அவரது தேதி 27ஆம் தேதி, இன்றைக்கு 29 தவிர்க்க முடியாத அம்சத்தால் இன்றைக்கு கொடுக்குறோம். ராஜேந்திரம் வேலுப்பிள்ளை அவர்களின் ஞாபகார்த்தமாக மனைவி புனிதவதி அவர்களின் நிதியுதவியுடன் சேர்த்து இவர்களும் வள்ளலார் அருட்ஜோதி மணிமன்றத்தின் நிதியிலும் இந்த பொதி தங்களுக்கு வழங்கப்படுகிறது. இன்று நடத்துவது 55வது தடவையாக இந்த நிகழ்வு நடைபெறுகிறது. வள்ளலாரின் வரலாறு அறிய விரும்புவோர் இந்த அவற்றை சுருக்கமான வரலாறு புத்தகம் இருக்கிறது. எடுத்து நீங்கள் விமானத்தை பெற்றுக்கொண்டு எடுத்துக்கொண்டு செல்லலாம். வணக்கம். நன்றி. சரி, எல்லா ஒவ்வொரு பிரதேச செயலகத்துக்கும் சென்று வளமையாக பசித்தோருக்கு உணவளிப்போம் திட்டத்தின் கீழ் வள்ளலார் அருட்ஜோதி மணிமன்றம் பிரான்ஸ் கிளையின் நிதியுதவியுடன் நான் ஒவ்வொரு மாதமும் நடத்தப்படுகிறது. இங்கு வந்திருக்கின்ற புங்குடுதி வாழ் மக்கள் மற்றும் கிராம அலுவலர் மற்றும் வள்ளலார் அருட்ஜோதி மணிமன்ற நிறுவன ஊழியர்கள் அனைவருக்கும் இந்நேர வணக்கம். உண்மையாக இந்த இவர்கள் எமது வேலணை பிரதேச செயலகத்திடமிருந்து பொருத்தமான முதியோர் பயனாளிகளை கோரியிருந்தார்கள். இந்த வள்ளலார் அருட்ஜோதி மணிமன்றத்தினர் உலருணவு பொதி வழங்க வேண்டும் என்று. அந்த வகையிலே நாங்கள் தெரிவு செய்தது இந்த புங்குடுதீவு பிரதேசத்தை தான். ஏனென்று சொன்னால் இங்கே தான் தேவைப்பாடுள்ள பயனாளிகள் இருக்கிறார்கள். அவர்களுடைய தேவைகளை நிவர்த்தி செய்யும் வகையில் நாங்கள் இந்த பிரதேச பயனாளிகளை தெரிவு செய்து வழங்கியிருந்தோம். அவர்களுக்கான இந்த உலருணவை வழங்குகின்ற வள்ளலார் அருட்ஜோதி மணிமன்றம் பிரான்ஸ் நிறுவனத்தினருக்கு நமது பிரதேச செயலகம் சார்பான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். அவர்கள் இதுக்கு இந்த உலருணவு பொதியினை கிராம அலுவலர்கள் மற்றும் வள்ளலார் அருட்ஜோதி நிறுவன ஊழியர்கள் வழங்கி வைக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஐயா அவருக்கு வாங்க வழங்குங்க. ஆல்பர்ட் குரூஸ் இருக்கோ இங்கே பாருங்க. இங்கே அவங்க இப்படி நில்லுங்க. எஸ் ரைட், ஓகே. அந்த சாமி உங்களோட சாமான கொண்டு போகிறேன்.